Afternoon students, welcome to social class. Students, in today's class we are going to learn about safety rules. Safety rules. What do you mean by safety rules? These are the rules meant for our safety to keep us safe from accident and danger. Okay. Now I will tell you some do's and don'ts which you need to remember and take care even when you are at home or when you go out. Okay. சேஃப்டி ரூல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்சிடென்ட்ஸ்லேருந்தோ இல்லை டேஞ்சர்ஸ்லேருந்தோ நம்மளை நாமே எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு விதிமுறைகள் தான் இது. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் எப்படி சேஃபாக இருக்கலாம், வெளியில் போகும்போது நம்ம எப்படி சேஃபாக நடந்துக்கலாம், எப்படி மற்றவங்க கிட்டேருந்து நம்மளை சேஃப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகே, when you are at home, do not light a matchstick. Do not play with wires and switchboards. Okay, it can be dangerous. Do not play with wires and switchboards as you can get electric shock. Actually, matchstickலையும் இல்லை wires, switchboards இந்த மாதிரியான இதுலலாம் நம்ம ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மேட்ச்ஸ்டிக்கில் நீங்கள் விளையாடினீங்கன்னா சப்போஸ் அந்த ஃபயர் வந்து நம்ம ட்ரெஸ்ஸில் கிளாத்தில் ஃபயர் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பக்கத்தில் ஏதாச்சும் பேப்பரோ இல்லை வேறு ஏதாச்சும் இருந்தாலோ உடனே அதுலேயும் ஃபயர் ஆகிடும். ஸோ இதன் மூலயமா ஃபயர் ஆக்சிடெண்ட் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஒயர் ஸ்விட்ச் பாக்ஸ் இதிலலாம் நம்ம ஏதாச்சும் ப்ளே பண்ணோம்னா கண்டிப்பாக நமக்கு ஷாக் அடிக்கும். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ்லலாம் ப்ளே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் டு நாட் ப்ளே வித் நைஃப் அண்ட் பிளேட்ஸ். யூ கேன் கட் யுவர் ஃபிங்கர். இப்போ சப்போஸ் நீங்கள் நைஃப்லேயோ இல்லை பிளேட்ஸ்லேயோ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா தெரியாமல் என்ன ஆகும், நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வந்து கட் பண்ணிப்பீங்க இல்லையா? ஸோ அப்போது பிளட் வரும். அதனால் நீ இந்த மாதிரி நைஃப்லேயோ பிளேட்ஸ்லேயோ ப்ளே பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நெவர் ரஷ் டவுன் த ஸ்டேர்ஸ், ஆல்வேஸ் வாக் ஸ்லோ. ஸ்டெப்ஸ்லையோ ஏறும்போதும் சரி இறங்கும் போதும் சரி எப்போவுமே ஸ்லோவாக தான் ஏறணும், ஸ்லோவாக தான் இறங்கணும். நம்ம கூட பக்கத்தில் யாராவது வந்தாங்கன்னா அவங்கள வந்து பிடிச்சி தள்ளி விடுறது இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கீழே விழுந்தாங்கன்னா ஸ்டெப் வந்து ஹைட்டாக இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஹைட்லேருந்து கீழே விழுந்தாங்கன்னா ரொம்ப அடிப்படும். ஸோ இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, யூ ஆர் கிளைம்பிங் அப் ஆர் யூ ஆர் கம்மிங் டவுன், யூ நீட் நாட் டு ரன். கைண்ட்லி கோ ஸ்லோ அண்ட் டு நாட் புஷ் எனிபடி else also, as it can be very dangerous if you fall from the height. Okay, always see the visitor through the hole before you open the door. Okay, எதனால் அப்படின்னா இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் தனியாக இருக்கீங்க, பேரண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ண வெளியே போயிட்டாங்க. ஸோ அப்போது வீட்டுக்கு யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்க யார் என்னன்னு தெரியாமல் நம்ம போய் உடனே டோர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. டோரில் வந்து லென்ஸ் இருக்கும் இல்லைங்களா? லென்ஸ் இருக்கும், அப்படி இல்லைன்னா பக்கத்தில் விண்டோ இருக்கும். அந்த விண்டோ வழியாக என்ன பண்ணணும், யார் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். ரிலேட்டிவ்ஸாக இருந்தால் டோர் ஓப்பன் பண்ணலாம். சப்போஸ் வேறு யாராவது இருந்தாங்கன்னா டோர் வந்து ஓப்பன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களால நமக்கு ஆபத்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே யாரன்னா கதவு தட்டினாங்கன்னா, டோர் தட்டினாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் தனியாக இருந்தால் ஓப்பன் பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட், never play with firecrackers alone. Always have elders near you. Okay, as we are fond of firecrackers during the festival season, make sure with the enjoyment you need to take care of our safety as well. Okay, next, always keep a first aid box at home for emergency. What do you mean by first aid box? First aid box is a box in which all the important and first aid related things are kept. Let us see. A first aid box must have a thermometer to check the temperature in case of fever. Okay. Next, band-aid in case you get injured or wound. Next, Dettol. It's an antiseptic. It helps in fighting against germs. Okay. Next, cotton roll to clean the wound. Next, bandage in case you get hurt or you have pain in any of your body parts like your legs or your hand. Next, scissors to cut. Next, Volini
gel for pain relief. Okay, next move spray for fast relief. Next Vicks in case of cold and cough. Next Poro Plus antiseptic cream in case of minor ones. Okay, next white cotton bandage. White cotton bandage. And next is hand sanitizer. Hand sanitizer, children, you need to wash your hands with the hand sanitizer. Okay, especially when you are not at home. At home you can use hand wash, but when you are outside, to make it a habit to carry a hand wash, hand sanitizer with you, so that you can clean your hands before eating anything, and even after eating also keep your hands clean. Okay, students, the thermometer, band-aid, Dettol, bandage, Volini gel, burn oil, next move, Vicks, antiseptic cream, இது எல்லாமே கம்பல்சரி ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸில் வந்து இருக்கும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம வீட்டில் எப்படியெல்லாம் சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம வெளியில் எப்படி சேஃபாக நடந்துக்கலாம் அப்படின்றத பாருங்கள். டு நாட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். டு நாட் ஈட் எனி திங் கிவன் பை ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, strangers can be danger. Children, who is a stranger? A person whom you don't know, your parents have never introduced before. Okay, strangers அப்படின்றவங்க யாருன்னா, அவங்கள நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்கள நமக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. முன்ன பின்ன எந்த ஒரு பழக்கமும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு பழக்கமும் இல்லை. ஸோ அவங்கள தான் நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்க வந்து நம்ம வெளியில் போகும்போது நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரியோ, இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏதாச்சும் பேசுகிற மாதிரியோ, இல்லை டாய்ஸோ சாக்லேட்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்தாலோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, அவங்கக்கிட்ட எதுவும் பேசவும் கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட், இன் கேஸ் ஆஃப் டேஞ்சர் ஆல்வேஸ் ஷவுட் ஃபார் ஹெல்ப். இஃப் எனி ஸ்ட்ரேஞ்சர் chases you, inform people around you. ஆக்சுவலாக இப்போ நம்ம வெளியே போகும்போது யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால், அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஷவுட்டாக, அதாவது சத்தமாக ஹெல்ப் ஹெல்ப், காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வெளியில் நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம கத்துறதை பார்த்த உடனே மற்றவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இஃப் எனிபடி ட்ரபிள்ஸ் யூ இன் கிளாஸ் ஆர் அவுட் சைட், ஷேர் இட் வித் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் டீச்சர். ஓகே, டு நாட் ஷேர் யுவர் சீக்ரெட்ஸ் அண்ட் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் வித் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஆக்சுவலாக இப்போ நமக்கு வெளியில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, கிளாஸ் ரூமில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், உடனே எதுக்கும் பயப்படாமல் உங்கள் டீச்சர்ஸ்கிட்டேயோ இல்லை பேரண்ட்ஸ்கிட்டேயோ உங்களுடைய ப்ராப்ளம்ஸை என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நம்மளுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் பற்றி எந்த ஒரு சீக்ரெட்டும் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை அவங்கக்கிட்ட நம்ம டீட்டெயில்ஸை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அதனால் ஆபத்து வர சான்சஸ் இருக்குது. Next, obey the traffic rules and observe traffic light carefully. ஆக்சுவலாக இந்த டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னா எந்த ஒரு ஆக்சிடெண்ட்டுமே நடக்காது. ஆல்வேஸ் வாக் ஆன் த ஃபுட் பாத். ஆக்சுவலாக நம்ம வாக் பண்ணுறதுக்குனே ஃபுட் பாத் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதில் தான் நம்ம வாக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, இந்த டிராஃபிக் லைட் வந்து ரெட் கலர், எல்லோ கலர், க்ரீன் கலர் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் என்னென்ன கலர் வந்து அது என்னென்ன பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட், டு நாட் லீன் அவுட் ஆர் கேட் ஆஃப் ஃப்ரம் அ மூவிங் வெஹிக்கல். ஆல்வேஸ் வியர் ஹெல்மெட் வைல் ரைடிங். ஸ்டூடெண்ட்ஸ், வெஹிக்கல்ஸில் நம்ம போகும்போது நம்மளுடைய ஹேண்டோ இல்லை ஹெட்டோ நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெளியில் நீட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, வெளியில் பக்கத்தில் நிறைய வெஹிக்கல்ஸ் ஃபாஸ்ட்டாக போகும் இல்லையா. ஸோ அப்படி ஃபாஸ்ட்டாக போகும்போது நம்ம ஹேண்டை வெளியில் நீட்டினோம்னா கண்டிப்பாக ஆக்சிடெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு, டூ வீலரில் போகும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டிருக்கணும். நெக்ஸ்ட், நெவர் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் வைல் டிரைவிங். டு நாட் ஓவர் ஸ்பீட். Because it's not only going to put you in trouble, and the other person also will get hurt if you are going to collide with the other vehicle. So make sure while driving it's your duty to keep yourself safe, and the other person also driving to be safe. Okay, next, do not overspeed. It's better to go on time than to with a normal speed. Being late always makes us to drive, okay, so fast, and it leads to accident also. Okay, next,
Children, now I am going to tell you about the traffic light. Okay, the red color says stop, yellow color says wait and get ready, green color says go. Okay. Okay students, this is enough for today. Students, இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் சேஃப்டி ரூல்ஸ் தான் பார்த்தோம். வீட்டில் எப்படி நம்ம சேஃபாக இருக்கலாம், வெளியில் நம்ம எப்படி சேஃபாக நடந்துக்கலாம், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எப்படி ஃபாலோ பண்ணலாம், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்டேருந்து நம்மளை எப்படி காப்பாற்றிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. ஓகே. Okay students, thank you so much for watching the video. I hope you liked it and was informative. Stay safe and be alert. Okay. Okay students, we will meet in the next class. Thank you.